இப்போ இந்த ஒரு செட்டு பாருங்கள், ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆரம் இருக்குது, யூ டைப்பில் ஒரு ஆரம் இருக்குது, மேலே ஒரு சூப்பரான ஒரு டிசைன், ஒரு ரெயின் ட்ராப்ஸ் ஹேங்கிங் வர மாதிரி ஒரு நெக்லஸ்ஸு, மேலே ஒரு ஸ்டெட் ட்ராப்ஸு பாருங்கள், 2 கிராமில் ஒரு ஸ்டெட் ட்ராப்ஸு. இது மொத்தமாக உங்களுக்கு வந்து கரெக்டாக 16 கிராம் தான் வருது. 16 கிராமுக்கு உங்களுக்கு ஒரு ஆரம் ப்ளஸ் ஒரு நெக்லஸ் ஒரு ஸ்டெட்டோட சேர்த்து. இப்போ இந்த மாதிரி ஒன்று எடுக்கிறேன்னு வைங்க, இப்போ இந்த ஸ்டெட்டு ஓகே, ஜஸ்ட் 2 கிராம். அப்போ 12 கிராமுங்க. 12 கிராம் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் வந்து ஒரு 84,000 இருந்துச்சுன்னா இந்த ஒரு செட்டு, இந்த ஒரு ஆரம் ப்ளஸ் இந்த ஒரு ஸ்டெட்டோட நீங்கள் செட்டாக எடுத்துக்கலாம், ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதோட நெக்லஸ் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு பவுன் அந்த மாதிரி ரேஞ்சில் இதோட இதே ஃபீல், இதே சேம் இந்த அளவுக்கு ப்ரோடாக இருக்கிற மாதிரி நீங்கள் 1 பவுனில் கூட வாங்க முடியும். இது வந்து ஜஸ்ட் 2 பவுன் வருது. வெயிட் பாருங்கள், நல்ல ப்ரோடாக நல்ல பெருசாக தெரியும். மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஜால்ரா டைப்பில் ஒரு நெக்லஸ். இது ரெண்டும் பார்த்தாலே உங்களுக்கு மொத்தமாக பார்த்தா இந்த மேலே இருக்கிறது மட்டுமே 1 பவுனுக்கு மேலே அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேலே இருக்கிறது 1/2 பவுன் தான், கீழே இருக்கிறது 1.5 பவுன். லைட் வெயிட்டு, ஆனால் இந்த வெயிட்டுக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம். இப்போ வச்சு பார்த்தா கூட இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதோ ஆவரேஜ் ஒரு ப்ரைஸ் அப்படின்னா இதுக்கு ஜஸ்ட் இதோட வெயிட் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு, ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த ஒரு பீஸும் பாருங்கள், இது ஒரு மாங்காய் டைப்பில் கொடுத்துருக்கு, கீழே டாலரும் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் இந்த ஒரு ஆரமும் பாருங்கள், இதுவும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு 3 பவுன் இருக்கிற மாதிரி தெரியுங்க. இது நான் சொல்கிறேன் இல்லை, நம்ம சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்லலை, நான் எப்போதுமே நமக்கு எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா அது சொல்லுவேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இந்த கம்மலை பாருங்கள், இது நம்ம வீடியோவில் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கு, ஒரு ஐடியா கிடைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் கூட நீங்கள் இப்போ உங்களுக்கு அதில் ஏதாவது பீஸ் பிடிச்சிருக்கு, அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது வச்சு கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். காந்திபுரத்துலேருந்து வரேன். லாங்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் வந்தேன். இங்கே கலெக்ஷன்ஸ்லாம் வாங்க நிறையா இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு இஷ்டப்பட்ட மாதிரி மொபைலில் கூட அவங்க யூடியூப் சேனல் இருக்குது, அதில் பார்த்துட்டு வாங்க. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கனால அந்த டிசைனில் உள்ளதை நமக்கு காட்டிக்கிறாங்க. பட் இங்கே இன்னொன்று நிறைய இங்கே சர்வீஸ் பெட்டராக இருக்குது, நிறைய டிஸ்கவுண்ட்டும் நமக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. வெரைட்டிஸ் இங்கே நிறையா டிசைன்ஸ் இருக்குது, நியூ கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இது கூட பாருங்கள், நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் 2 எடுத்துருக்கேன். நீங்களும் வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே எடுங்க. மதுரையிலேருந்து யூடியூப்பில் பார்த்துருக்கோம். உண்மையாக சொன்னால் ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து கவனிக்கிறதும் தெளிவாக இருக்குது. அக்கா எல்லாமே கொஞ்சம் விவரமாக சிரிச்சுக்கிட்டு மனசுக்கு விடாமல் கரெக்டாக எடுத்து கொடுத்துட்றாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. டன் யார் இருந்தாலும் வாங்கிக்கலாம். சாட்டிஸ்ஃபைடா நீங்க? ஓகே, ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இங்கே நவரத்னா கலெக்ஷன்ஸ்க்கு வந்திருக்கோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. வெயிட்லெஸ் கலெக்ஷன்ஸ் இங்கே நிறையா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஜோஸ் அலகாஸில் எடுத்துட்டு இருந்தோம். கலெக்ஷன்ஸ் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நல்லா இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே. சாட்டிஸ்ஃபைடுங்களா? கஸ்டமர் சர்வீஸ் பிடிச்சிருந்துச்சுங்களா? பிடிச்சிருந்தது. ஓகே. இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வீடியோ வந்துடும், அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் கலரில் தெரியுதில்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் தான். இதில் ஒரு 1000க்கு மேலேயும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு வீடியோஸுன்னு நிறைய இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம புதுசு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் மறக்காமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. ஹாய், மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லர்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 10 கிராமிலிருந்து 16 கிராம் வரைக்கும் வர மாதிரி லாங் ஆரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மள ரெகுலராக ஐட்டம்ஸ் மாதிரியே தான், லைட் வெயிட் கலெக்ஷன்ஸு.
ஜஸ்ட் 10 கிராம்லேருந்து 16 கிராம் வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட் ஐட்டம். நிறைய பீசஸ் இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. அது இல்லாமல் நம்ம 2 கிராம்லேருந்து ஒரு 4 கிராம் வர மாதிரி நம்ம இந்த ஆரத்துக்கு செட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி லைட் வெயிட் ஸ்டெட் கலெக்ஷனும் இருக்குது. நல்ல பார்வையாக இருக்கும். இந்த ஆரத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டெட் கலெக்ஷன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஆரமே வந்து இப்போ 2 பவுனுக்கு அப்படின்னா நல்ல பார்வையாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரியே ஒரு 2 கிராம் 3 கிராமுக்கு ஸ்டெட் எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பார்வையாக வரும். மொத்தமாக ஒரு ஆரம் ஒரு ஸ்டெட்டும் நீங்கள் சேர்ந்து எடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1.5 பவுனுக்கு நல்ல அழகாக ஒரு செட்டாக எடுக்க முடியும். ஒரு ஆரவும் ஒரு ஸ்டெட்டும் சேர்ந்து ஒரு 1.5 பவுனுக்கு எடுக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இது. நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு என்னங்கிறது பார்க்கலாம். ரேட்டோட நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருக்குது. இப்போ இன்றைக்கி ரேட்டு பார்த்துச்சு அப்படின்னா 6635 வருது. ஆக்சுவலாக நான் இந்த ரேட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரேட்டு ஏதோ ஒரு ரேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ரேட்டு சொல்ல வேண்டி வரும். அதனால இன்னைக்கு இந்த ரேட்டை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ரேட்டு சில போது கொஞ்சம் இறங்கலாம் ஏறலாம், அது எப்படின்னு தெரியல. எப்படியா இருந்தாலும் இப்படியே போயிட்டு இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம ஒரு கெஸ்ஸிங் மாதிரி சொல்லி அது அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை. ஆனாலும் ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். ஓகே, நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் நாங்கள் போல. அதுக்கு முன்னாடி சென்னை ஷாப்போட மேட்ரு இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணேன். எப்படியே இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 10 days ஒரு 50 daysக்குள்ளே கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஏன்னா அது எலெக்ஷனுங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் அது அந்த ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. ஆக்சுவலாக வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி எப்போ வேணாலும் நம்மளோட விருப்பம் ஓப்பன் பண்ணுறது. ஆனால் நமக்கு அங்கே ப்ராடக்ட் கொண்டு போகிறது அந்த மாதிரி நிறைய உங்களுக்கே தெரியும்ல, ஒரு நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அது எவ்வளோ நம்ம ப்ராப்பராக நம்ம பண்ணாலும் கண்டிப்பாக அது ஒரு எங்களுக்கு அது கண்டிப்பாக அதில் அதோட ரிஸ்க் எல்லாம் இருக்குது நிறைய. நமக்கும் தெரியல எலெக்ஷன் எல்லாம் இப்படி வரும், இது இந்த டேட்டு இந்த மாதிரி நமக்கு அவ்வளோ தெரியல. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால யோசிச்சுட்டே இருக்குது. மேக்ஸிமம் 10 or 15 daysக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு பின்ன நம்ம ஒரு 10, 15, 20 நாள் ஒரு மாதம் இனி சும்மா கடையை போட வேண்டியது இல்லைல்ல. அதனால் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் சான்ஸு. நான் அது எப்படியா இருந்தாலும் ஒரு 1 week முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நமக்கு இந்த ஒரு ஆரம் பார்க்கலாம். யூ டைப்பில் மாங்காய் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டு. ஆக்சுவலாக இந்த பீஸ் இந்த பாக்ஸ் நேற்று தான் எங்களுக்கு வந்துடுச்சு. கொரியரில் தான் இது வரும். ஏன்னா எல்லாமே வித் பில்லோடு தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. இது எல்லாமே HUID ஹால்மார்க்கு. நான் உங்களுக்கு காமிக்கிற ஹால்மார்க்கு. இந்த பீஸ் வந்து நான் இது வெளியில் எடுக்கும்போது கூட நான் நினச்சது இது 2 பவுனோட பீஸ் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவ்வளோ பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுல்ல, நல்ல பார்வையாக பெருசாக தெரியுது. 2 பவுன் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பீஸு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாங்காய் மாலை நம்ம ரெகுலராக ஒரு மாங்காய் மாலை எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும்ல, கண்டிப்பாக வந்து ஒரு 3 பவுன் மினிமம் இல்லை, ஸ்டார்டிங்கே 3 பவுன் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஆனால் இது அந்த டைப் இல்லை, இது லைட் வெயிட் டைப்பு. ஆனால் கூட வந்து ஜஸ்ட் வெயிட் பாருங்க, நீங்கள் 11 கிராம் 800 மில்லி. எனக்கு நானே வந்து ஆக்சுவலாக ஆச்சரியப்பட்டுச்சு, இவ்வளோ வெயிட்டு தான் வருதாங்கிற மாதிரி. ரொம்ப லைட் வெயிட்டு. அப்போது ஜஸ்ட் ஒரு 1.5 பவுனுக்குள்ளே தான் வருது. 1.5 பவுன்னு வைங்க, ஒரு 200 மில்லி என்னமோ தான் வித்தியாசம் இருக்குது. அதனால ஒரு 1.5 பவுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் கூட இவ்வளோ பெருசாக பாருங்க. நார்மல் மாங்காய் மாலை வரும் அப்படின்னா 3 பவுனுக்கு வரும் அப்படின்னா அதை விடையும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு அதை விடையும் கொஞ்சம் லெங்க்தியாக இருக்குது. உங்களுக்கும் அது பார்க்கும்போது தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் 1.5 பவுனுக்கே ஒரு மாங்காய் மாலை சூப்பராக இருக்குல்ல பாருங்க. அந்த அந்த மாங்காய் மாலை எப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து வேற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்ல, உங்களுக்கு தெரியும். இது வந்து லைட் வெயிட்டு. ஆனால் இந்த வெயிட்டுக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம். இப்போ வச்சு பார்த்தா கூட இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதோ ஆவரேஜ் ஒரு ப்ரைஸ் அப்படின்னா இதுக்கு இப்போ இதோட கரெக்ட் வெயிட் வந்து ஒரு 11,750, ஒரு 82,000 போல தான் வரும் உங்களுக்கு. ஆமாம், 11,800. இன்னைக்கு ரேட் வச்சுட்டு சொல்கிறேன் நான், 80 to 200 வரும். ஓகே, இதோட ப்ரைஸு இந்த பர்சன்டேஜ் வந்து ரேட்டு கொஞ்சம் ஹையாக நிற்கிறதுனால, இல்லாட்டி நம்ம இந்த 1.5 பவுனுக்கு எல்லாமே 13% போடுவேன் ஃபைனல் பர்சன்டேஜ். இப்போ நான் உங்களுக்கு வந்து இதுக்கு 12% போட்டிருக்கு. 10 கிராம் 12 கிராம் மட்டும் உங்களுக்கு 12%, 12%. 16 கிராம் இப்போது 16 கிராம் வரைக்கும் தான் இருக்குது. இப்போ நம்ம காமிக்கிறதுல 10 to 16 கிராம் வரைக்கும் தான் இருக்குது.
அப்போ 16 கிராமுக்கு உங்களுக்கு 12% மட்டும் தான் போட்டிருக்கு. நம்ம எப்போதுமே 10 கிராம் 12 கிராமுக்கு எல்லாமே 13 16 வரைக்கும் 16 எடுத்தாலும் 13 போட்டுருவேன். ஆனால் இப்போ 13 இது நீங்கள் 16 கிராம் எடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் 11% தான் நான் போட்டிருக்கு. ஓகே, இது வந்து இந்த ரேட் இவ்வளோ ஹையானதுனால நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ்னா உங்களுக்கு கிராமுக்கு ஒரு 60 ரூபா கிட்ட 65 ரூபா கிட்ட உங்களுக்கு இதில் கம்மியாகும். ஏன்னா 11% நம்ம போட்டுட்டு இருந்தது 13, அப்போ 65 இல்லை, சாரி 65 × 2 அப்படின்னா உங்களுக்கு ஒரு 130 ருபீஸ் வந்து பெர் கிராமுக்கு உங்களுக்கு மிச்சமாகும் இப்போத்த சுச்சுவேஷனில். அது நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ரேட்டு ஹையானதுனால. நான் ரேட்டு 6235 இருக்குது அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு ஒரு 130 ரூபா கம்மியாகிற மாதிரி ஆகும். ஏன்னா நான் இதுக்கு நார்மலாக போடுற பர்சன்டேஜ் நம்ம முன்னாடி வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் இது சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்லலை. முதல்ல போட்ட வீடியோ எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டத்துக்கு எல்லாமே 16 கிராம் வரைக்கும் 16 கிராம் இன்க்ளூடிங் 16 கிராமுக்கு நம்ம 13% வேஸ்டேஜ் போடுவேன். ஆனால் இப்போ இந்த ரேட்டு நிற்கிறதுனால வந்து ஜஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு இந்த பீஸ் வந்து ஜஸ்ட் 11%க்கு தரேன். இது வந்து எல்லா கடையிலும் இந்த மாதிரி பீசஸ் கிடைக்கும், அதுவும் நான் சொல்கிறேன். நான் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனும் ஆகும். நீங்கள் அங்கெல்லாம் 10%க்கு கிடைக்குது எங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம் அப்படின்னு. ஆனால் இந்த வெயிட்டில் இந்த பார்வையில் கிடைக்காது. நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து வேணால் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம பீஸும் இங்கே கடையில் கொண்டு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். நம்மளோட பீஸ் 2 பவுனுக்கு நீங்கள் ஒரு பீஸ் எடுக்கிறதும் நீங்கள் வெளியில் 2 பவுனுக்கு ஒரு பீஸ் எடுக்கிறதும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். மினிமம் இப்போ இந்த பீஸ் 2 பவுன் வைங்க, நீங்கள் இதே ப்ராட் ஒரு பீஸ் வெளியில் எடுக்கணும்னா கண்டிப்பாக 3 பவுன் வேணும். ஆனால் அதுவும் இதுவும் சொல்லும்போது நம்ம லைட் வெயிட் கலெக்ஷன் கேரளா டைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பேட்டர்ன் வந்து அதோட டை நம்ம பண்ணுற சைஸு எல்லாமே வித்தியாசம் இருக்கும். இது நம்ம எப்போதும் சொல்லிகிட்டே தான் இருப்போம். ஏன்னா நேற்று கூட ஒரு கஸ்டமர் வந்துட்டு அவங்க வேற எங்கேயோ இந்த மாதிரி பீசஸ் பார்த்துச்சாமா, அவங்க 9%க்கு என்னமோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். அப்போ நான் சொன்னேன், அந்த ஐட்டம் அந்த மாதிரி பீசஸ் வந்து நான் உங்களுக்கு 8%க்கு தரேன். ஆனால் இவ்வளோ ப்ராடில் 2 பவுனுக்கு வேணும் அப்படின்னா அந்த ரேஞ்ச் வராது, உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு தான் போனேன் லாஸ்ட்டு. இப்போ இது நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 லேக்குக்கு மேலே 10,800 வரும். ஓகே, நான் போட்ட பர்சன்டேஜ் நீங்கள் அடிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு ரேட் வந்து உங்களுக்கு 83,800 வருது. சாரி 6,235 வருது. ஓகே, 6,235 இன்னைக்கு ரேட்டு, போர்டு ரேட்டு. ஓகே, அதில் உங்களுக்கு நார்மல் நம்ம போடுற பர்சன்டேஜில் இருந்து ஒரு 2% கம்மி பண்ணிட்டு இப்போ 11% தான் இந்த பீஸுக்கு சொல்லியிருக்குது. நம்ம 3 பவுனுக்கு மேலே நம்ம எப்போதுமே 11 அந்த மாதிரி கூட கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து இந்த ரேட்டு வேரியேஷன் வந்ததுனால உங்களுக்கு இப்போ ஒரு 2% கம்மி பண்ணுறேன். 2%னா ஒரு சுமார் கணக்கு பார்த்தா ஒரு 130 ருபீஸ் வரும். அப்போ 6,235ங்கிறது உங்களுக்கு ஆவரேஜ் பார்த்தா ஒரு 6,100 தான் ரேட்டே வரும் கணக்கு பார்த்துச்சு அப்படின்னா பர்சன்டேஜ் வச்சு. அப்புறம் இந்த ஒரு பீஸும் பாருங்கள், இது ஒரு மாங்காய் டைப்பில் கொடுத்துருக்கு, கீழே டாலரும் இருக்குது. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் வெயிட் வந்து பாருங்கள், வெயிட் கம்மி வெயிட்டு தான். இப்போ நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லியிருக்கு. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் மற்ற ஐட்டம் நம்மளோட ஐட்டம் என்ன டிஃப்ரென்ஸ்னு. இது கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் தோணுது. 12 கிராம் தான் வருது. இது 12 கிராமுக்கு மேலே ஒரு 220 மில்லி வருது. கரெக்டாக ஒரு 12 கிராம் எடுத்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு 83,800 வரும். நல்ல பீஸ் தான், சூப்பரான ஒரு ஐட்டம். இந்த வெயிட்டில் 1.5 பவுனுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இந்த மாதிரி ஒரு பீஸ் உங்களுக்கு நெக்லஸ் எடுத்தாலே வருங்க. இல்லை உங்களுக்கே தெரியுதில்ல, ஒரு நெக்லஸ் இதே டைப்பில் இப்போ லைட் வெயிட் இந்த மாதிரி கேரளா டைப்பில் நீங்கள் ஒரு நெக்லஸ் எடுத்தாலே 12 கிராம் வரும். நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆனால் நான் சொல்கிறது ஒரு ஆரம் நல்ல லெங்க் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு பீஸே உங்களுக்கு 12 கிராம் தான் வருது. ஜஸ்ட் இதோட ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்துச்சு அப்படின்னா ஒரு 83,800. இதுக்கு வந்து நான் 12% போட்டிருக்கு வேஸ்டேஜ். ஜஸ்ட் இந்த பீஸ் பாருங்க, இது ஒரு மாங்காய் டைப்பு மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஒரு நார்மல் ஒரு ஐட்டம் ஒரு 2 பவுன் அப்படின்னா அது சான்ஸே இல்லை. 2 பவுனுக்கு ஒரு 6 அப்படின்னா, அதுவும் இனி சிலப்போ கிடைச்சாலும் பாம்பே டைப்ல எல்லாம் கிடைக்கும் 6. அப்படி கிடைச்சா கூட அது வந்து பார்வை இருக்காது, பார்வை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஆனால் நம்மளோடது எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் நீங்கள் எடுத்து போட்டல, ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகிறத பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் சொல்றதுன்னு தெரியல, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கமெண்ட் போட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம கமெண்ட்டுக்குள்ளெல்லாம் அந்த மாதிரி வரல எனக்கு தெரிஞ்சு. ஆனால் கூட இதெல்லாம் போட முடியாது, இதெல்லாம் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த பீஸ் பாருங்கள். ஓகே, இப்படி பண்ணிடுச்சு. நான்
இதா என்னோட கைக்குள்ளதா இப்படி இருக்குது. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இது உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு 5 பவுனோட பீஸ் இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியுமா? இனி பாருங்க, இப்போ அதே பீஸு நான் மறுபடியும் டிஸ்பிளே பண்ண போகிறேன். பாருங்க எதா என்ன ஆச்சு அப்படின்னு பாருங்க. இந்த பீஸுக்கு பாருங்க. ஓகே, ஒன்றும் ஆகாது. ஆனால் இது யூஸ் பண்ண முடியாது, அப்படி ஆகும் இப்படி ஆகும் சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தாங்க. அது இப்போ ஒரு என்ன சொல்கிறது, 5 பவுனாக இருந்தாலும் 2 பவுனாக இருந்தாலும் 10 பவுனாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்த மாதிரி அதுக்கு லைஃப் கிடைக்கும். இப்போ இதுவும் ஆவரேஜ் ஒரு 16 கிராம்குள்ளே தான் வருது. 16 கிராம்னே வேயிங்க, அதே தான் வரும். ஒரு 1,10,800 ரேஞ்சு வரும். பர்சன்டேஜ் 11%. அதுவும் வந்து ஒரு 15 டேஸ்க்காக மட்டும்தான் இது சொல்லியிருக்கு. ஜஸ்ட் April 5th நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பர்சன்டேஜுக்கு நான் தரலாம். ஓகே, அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல லெங்க்த்தும் இருக்கு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இல்லை இந்த வெயிட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பீஸ், இது எவ்வளோ வெயிட், 1.5 பவுன் கூட வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்க, ஒரு டாலரும் இருக்கு அழகா, ஒரு ஹார்ட் டிசைன் போல. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ சிம்பிளாக இதுக்கு ஒரு கம்மல் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு கம்மல் எடுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாகவே வேணும் அப்படின்னாலும் பாருங்க, இந்த ஒரு கம்மல் எடுக்கலாம். இப்போ இது ஒரு ஹார்ட் மாதிரி, இது ஒரு ஹார்ட் மாதிரி டிசைன் சென்டர் பாருங்க. நமக்கு இது வெயிட் ஒன்று போட்டு பார்க்கலாம். இந்த ஆரத்தோட வெயிட் ஒன்று போட்டு பார்க்கலாம் எவ்வளோன்னா. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, இதோட வெயிட் போட போகிறேன். ஜஸ்ட் 1.5 பவுனுக்கு மேலே ஒரு 330 மில்லி வருது. ஓகே, 1.5 பவுனுன்னா ஒரு நார்மலாக 12 கிராம், அதை விட ஒரு 330 மில்லி மட்டும் எக்ஸஸ் வருது. இந்த குட்டி கம்மல் வச்சு பார்க்கலாம். சின்ன கம்மல் இப்போ நான் காமிச்சில, அந்த கம்மல் வச்சா எவ்வளோ வெயிட் வருதுன்னு பாருங்க. வித் இந்த நெக்லஸ் ஆரும் ப்ளஸ் இந்த கம்மலோட சேர்த்து 1.25 பவுன். ஓகே, இனி இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இந்த இது 2 கிராமோட கம்மல். இப்போ நான் காமிச்சது உங்களுக்கு 2 கிராம் தான். இது டெய்லி வேருக்கு 2 கிராமோட கம்மல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே HOD ஹால்மார்க் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இல்லை கொஞ்சம் பெருசாகவே எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்மல் எடுத்துக்கோங்க செட்டா. ஓகே, 16,330 2 பவுன் தான் வருதுங்க. இந்த ஒரு ஆரம் அழகா இந்த ஒரு இந்த ஸ்டெட்டும் சேர்ந்து உங்களுக்கு ஜஸ்ட் 16 கிராம் தான் வருதுங்க. 2 பவுன் பாருங்க, இந்த சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இந்த ஒரு செட்டு 2 பவுனுக்கு ஒரு அழகா ஒரு ஆரவும் ஒரு பெரிய ஸ்டெட்டுங்க. வெட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டெட்டு உங்களுக்கு கரெக்டா 2 பவுன் எடுத்துருச்சுன்னா 1 லேக்குக்கு மேலே 10,800 தான் வரும் உங்களுக்கு. ஓகே, இன்னைக்கு ரேட் வந்து 6,235. இதை பேஸ் பண்ணி தான் நான் ரேட் சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு 12% வேஸ்டேஜ் வரும் 1.5 பவுனுக்கு எடுத்தா. ஸ்டெட்டுக்கு வந்து நார்மல் ஸ்டெட் எல்லாம் எடுத்தா 14, 15 அந்த மாதிரி போடுவாங்க ஒரு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி. ஜஸ்ட் இந்த ஒரு ஆரம் பாருங்க, இதுவும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு 3 பவுன் இருக்கிற மாதிரி தெரியுங்க. இது நான் சொல்றேன் இல்லை, நம்ம சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்லல. நான் எப்போதுமே எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா அது சொல்லுவேன் உங்களுக்கு. இந்த பீஸ் பாருங்க, உங்களுக்கு 3 பவுன் மாதிரி தெரியும், நல்ல பெருசா கிராண்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் 2 பவுன் தான் இந்த பீஸு. இப்போ இதுக்கும் நம்ம அப்போ சொன்ன மாதிரி அழகா ஒரு ஸ்டெட்டு செட் பண்ணி எடுக்கணும்னா நீங்கள் ஒரு ஸ்டெட்டு செட் பண்ணி எடுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெயிட்டா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 பவுனுக்கு வந்து நம்ம 1/2 பவுனோட ஸ்டெட்டு செட் பண்ணி எடுத்தேன். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட நீங்கள் எடுக்கலாம் பாருங்க. இந்த ஒரு ஸ்டெட்டு தனியாக நான் உங்களுக்கு தனியாக ரேட் போட்டு டக்கணும்னு சொல்லி முடிச்சு தரேன் பாருங்க. இப்போ இதை செட்டாக எடுக்கலாம் நீங்கள். இது வந்து 4 கிராம் வருது ஸ்டெட்டு. ஆமாம், 2 கிராம் ஒரு பீஸு, 4 கிராம் வருது ஒரு ஸ்டெட்டு. இந்த ஆரம் வந்து உங்களுக்கு 2 பவுன் வருது. அப்போ மொத்தமாக 2.5 பவுன் தான் வருது. எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு பாருங்க. சூப்பரான ஒரு ஆரம் ஒரு ஸ்டெட்டும் சேர்ந்து உங்களுக்கு 2.5 பவுன் தான் வருது. ஓகே, இந்த ஆரத்தோட ப்ரைஸ் மட்டும் 1 லேக்குக்கு மேலே ஒரு 10,800 வருது உங்களுக்கு. 1/2 பவுன் ஸ்டெட் எடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 28,000 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். ஓகே, 28,400 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். கரெக்டாக ஒரு 1/2 பவுனாக இருந்துச்சுன்னா. இது இவ்வளோ டீட்டெயிலாக ஒன்றுக்கு இந்த ஸ்டெட் வச்சு இனி மறுபடியும் நான் இது முடிச்சதுக்கப்புறம் ஸ்டெட் தனியாக உங்களுக்கு ஒன்று காமிப்பேன். ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா டைம் கொஞ்சம் நமக்கு மிச்சம் பண்ண முடியும். ஆனால் கூட நான் பண்ணுறது உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக கரெக்டாக ஒரு ஐடியா கிடைக்கணும்ல. ஜஸ்ட் இது இப்படி எடுத்தா எப்படி இருக்கும், எவ்வளோ பட்ஜெட் வரும்னு ஒரு ஐடியா கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் தனியே இதெல்லாமே காமிக்கிறேன். எனக்கும் டைம் வேஸ்ட்டு தான், ஆனால் கூட உங்களுக்கு அது ஒரு ஐடியா வேணும் அப்படி அப்புறமே ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ டீட்டெயிலாக காமிக்கிறேன். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க, ஃபுல்லாக யூ டைப்பு, டாலர் எல்லாம் இல்லை இதில். ஆனால் நல்ல லெங்க்த் வருது.
ஓகே, நல்ல லெங்த் வருது இது பாருங்க. ஒரு ஒரு பைனாப்பிளோட ஒரு டிசைன் மாதிரி என்னமோ கொடுத்துருக்கு. சைடு டிசைன் பார்க்கும்போது டை இப்படியே மாறி மாறி வரும். மாங்காய் டைப்பு, ரவுண்டு, ஹார்ட்டு, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் டை வரும். சூப்பராக இருக்குல்ல இந்த பீஸு. லெங்த் இருக்குங்க, இது சும்மா ஒரு இதுக்காக சொல்லல பாருங்க, அவ்வளோ லெங்க்த்து. இனி பேக் செயின் நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். பேக் செயின் வந்து உங்களுக்கு எப்படி போனாலும் ஜஸ்ட் ஒரு 1.5 கிராம்லேருந்து கிடைக்கும். ஒரு 10,000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு பேக் செயின் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. 1.5 கிராம் 10,000 இப்போ ரேட்டுக்கு ஒரு 500 ருபீஸ் எச் ஆகலாம். நான் முதல்ல வீடியோ பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தேன் ஒரு 9,800க்கெல்லாம் 1.5 பவுண்ட் பேக் செயின் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ ரேட் எப்படின்னு தெரியல 1.5 கிராம் எடுத்தா. ஆனாலும் ஒரு 11,000க்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பேக் செயின். இதோட வெயிட்டை பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெரிய சைஸு இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இதோட வெயிட்டை பாருங்க, 10 கிராமுங்க, கரெக்டாக 10 கிராம். ஓகே, 70,400 தான் வருது. ஓகே, 70,400க்கு நீங்கள் இந்த பீஸ் எடுக்கலாம். ஓகே, 70,400க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் கீழே நான் வச்சு காமிக்கிறேன். அதோட அந்த லெங்க்த்து நீங்கள் பாருங்கள், எவ்வளோ லெங்க்த் இருக்குதுன்னு பாருங்கள். 10 கிராமுக்கு இவ்வளோ லெங்க்த்தில் ஒரு பீஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை பாருங்க. 10 கிராம் தான் வருது, அவ்வளோ லெங்க்த் இருக்கு. ஓகே, அப்போ ஒரு 70,400க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுக்கல. இப்போ இது ஒரு 10,400 வருது. நீங்கள் ஒரு ஸ்டெட்டோட சேர்த்து இப்போ இந்த மாதிரி ஒன்று எடுக்கிறேன்னு வைங்க. இப்போதான் இந்த ஸ்டெட்டு. ஓகே, ஜஸ்ட் 2 கிராம். அப்போ 12 கிராமுங்க. 12 கிராம் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் வந்து ஒரு 84,000 இருந்துச்சுன்னா இந்த ஒரு செட்டு, இந்த ஒரு ஆரம் ப்ளஸ் இந்த ஒரு ஸ்டெட்டோட நீங்கள் செட்டை எடுத்துக்கலாம். இல்லை, ஒரு ஐடியாவுக்காக சொல்கிறேன். இப்போ நெக்லஸ் கண்டிப்பாக நம்ம கழுத்தில் போடுறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கும். ஒரு வெட்டிங்காக உங்களுக்கு ஏதோ ஒன்று எடுக்கணும், லோ பட்ஜெட் ஒன்றுமே இல்லை கையில் அப்படின்னா கூட ஒரு 84,000 ரூபா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெட்டும் ஒரு லாங் ஆரவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க. இது வரைக்கும் நம்ம காமிச்ச எல்லாத்தோட இது கொஞ்சம் கூட ஒரு அட்ராக்டிவாக எனக்கு தோணுது. ஏன்னா ஃபுல்லாக ஹை பாலிஷில் பண்ணியிருக்கேன். ஹை பாலிஷ் அப்படின்னா அதர் கலரெல்லாம் இருக்காது. இதில் டல் ஃபினிஷிங்கு அந்த மாதிரி இல்லை, ஒன்றுமே இல்லாமல் ஃபுல்லாக கோல்டு கலர் மட்டும் அந்த ஒரு ரொம்ப பிரைட்டாக தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபீலில் பண்ணியிருக்குது. இது வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம் நமக்கு. இதுவும் லெங்க்த் இருக்குது, உங்களுக்கு நல்ல லெங்க்த் வருது. ஓகே, இதோட வெயிட் உங்களுக்கு கரெக்டாக 10 கிராம் வருது. 10 கிராமுக்கு மேலே ஒரு 200 மில்லி அந்த மாதிரி எக்ஸஸ் வருது. கரெக்டாக 10 கிராமுக்கு நம்ம ப்ரைஸ் சொல்லியிருக்குது 70,400 500 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். 71,000 வைங்க. 71,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு 10 கிராம் நீங்கள் அழகான ஒரு பீஸ் வாங்கலாம். சூப்பராக இருக்கும். அதோட ஃபினிஷிங் வந்து இது வரைக்கும் நம்ம காமிச்ச பீஸோட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இடையில இந்த சைடெல்லாம் வரும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு பால் மாதிரியும் கொடுத்துருக்கு. மேலே வரும்போது அப்படியே பிளெயினாக கொடுத்துட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்கள். இதுவும் வந்து ஒரு யூ டைப்பில் டாலர் எல்லாம் இல்லாமல் நல்லா சூப்பரான ஒரு ஐட்டம். இது இப்போ நம்ம வெட்டிங்க்கு இடையில இந்த மாதிரி ஒரு பீஸ் அப்படியே நம்ம போட்டு விட்டேன்னு வைங்க. பார்க்கும்போது அது இப்போ ஜஸ்ட்டு பக்கத்துலேருந்து ஒரு ஆள் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு 3 பவுன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தர மாதிரி ஒரு ஐட்டம் அது. ஏன்னா செட்டு கூட எல்லாம் போடும்போது கரெக்டாக இதை எடுத்து காமிக்கும். ஏன்னா நல்ல லெங்க்த்தும் இருக்குது உங்களுக்கு. கீழே வந்து அப்படியே ஃபுல்லாக யூ வரும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஜஸ்ட் இதோட வெயிட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிட்டு பாருங்கள், 1.5 பவுன் தான் வருது. கரெக்டாக 12 கிராம் போல் வருது. ஏதோ ஒரு 200-300 மில்லி போல் எக்ஸஸ் வருது. கரெக்டாக இதோட ப்ரைஸ் அப்படின்னா 12 கிராமுக்கு ஒரு 83,800 வரும். ஓகே, 83,800க்கு நீங்கள் இந்த பீஸ் வாங்கிக்கலாம். இதுவும் வந்து உங்களுக்கு பார்த்துக்கோங்க, அந்த ஃபினிஷிங் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா லைட் வெயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷிங் இல்லை அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்காது. சூப்பரான ஒரு ஐட்டம், ரொம்ப கிராண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள். இது வித் டாலரோட வருது உங்களுக்கு. இந்த சைடு இந்த யூ டைப்பு ப்ளஸ் கீழே ஒரு டாலரோட கொடுத்துருக்கு. இதுவும் நல்ல சூப்பரான ஒரு பேட்டர்னும். இப்போ ஒரே மாதிரி ஒரு டிசைன் கூட நம்ம காமிக்கல. நம்ம ஒவ்வொரு டைம் சில போது ஒரே டைப்பில் வந்து டிஃப்ரெண்ட் வெயிட் காமிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ நான் காமிச்சதுல ஒரு பீஸ் கூட ஒரே மாதிரி இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்குது. எல்லா பீஸும் நீங்கள் ஒவ்வொன்று வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு பீஸும் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதுவும் 10 கிராம் 12 கிராம் 16 கிராம் இந்த 3 வெயிட்டில் மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கு. இதோட வெயிட் எவ்வளோன்னு பாருங்கள்.
அதே வருது 12 கிராம் தான் இதுவும் வருது. ஒரு 83,800 ரேஞ்ச் வருது இந்த பீஸு. இந்த ஒரு பீஸ் பாருங்க, இது வந்து கீழே ஒரு டாலரோடயே கொடுத்துருக்கு. அதான் நான் சொன்னேன், இப்போ ஒரு பைனாப்பிள் டிசைன் மாதிரியோ ஒரு மாங்காய் டிசைன் மாதிரி என்னமோ சைடு டிசைன் கொடுத்துருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து எல்லாமே டல் ஃபினிஷிங், கொஞ்சம் கலர் வந்து பார்த்தா ஒரு நல்ல மஞ்சள் கலர் மாதிரி இருக்கும். இதில் நான் ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன், உங்ககிட்ட காமிக்கிறோம் சொல்லிட்டு. இதில் HOID இருக்கும். அது இப்போதும் அது காமிக்காமல் நீங்கள் பார்க்காம இருக்கக்கூடாது. பாருங்கள், தெரியுதுல்ல HOID? கொஞ்சம் ஜூம் பண்ணு, செக் பண்ணிக்கோங்க. யாருக்காவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இதோட சைட் இருக்கும். ஓகே, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். BISன்னு சொல்லிட்டு, பியூரோ இந்தியன் ஸ்டாண்டர்ட். அதுக்குள்ளே போய் நீங்கள் அந்த சைட்டுக்குள்ளே போனால் உங்களுக்கு HOIDயோட இந்த இதுக்குள்ளே போயிட்டு இந்த நம்பர் அடித்து மட்டும் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு இதோட ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். இது எல்லாமே 916. ஓகே, ஹால்மார்க் 916 HOID ஹால்மார்க்கு. ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் தான் இது எல்லாமே. ரொம்ப நாளாச்சு நம்ம இந்த மாதிரி கலெக்ஷன்ஸோட வீடியோ ரொம்ப லைட் வெயிட் வீடியோ பண்ணிவிட்டு, இப்போது ரொம்ப நாளாக பண்ணிடுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இன்னைக்கு பண்ணலான்னு சொல்லி நேற்று தான் பார்சலும் வந்துருச்சு. டைமும் செட் ஆக மாட்டேங்குது. ஆனால் கூட சரி, வீடியோ இப்போ உங்களுக்கு தெரியுதில்ல, கொஞ்சம் கேப் போட்டு தான் நம்மளால் பண்ண முடியுது. அப்போது கண்டிப்பாக ஒரு லைக்கு கொடுங்க எப்படியா இருந்தாலும். ஏன்னா இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன், ரொம்ப வித்தியாசமான. ஏன்னா 10 கிராமிலிருந்து 16 கிராம் வரைக்கும் மட்டும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம இன்றைக்கி காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. அதனால கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா லைக்குங்கிறது நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் வந்து மற்ற நிறைய பேருக்கு இந்த வீடியோ, நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இருக்குமா கிடைக்குமான்னு தெரியாமல் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ போய் சேரணும். பாருங்க, 12 கிராமுக்கு மேலே ஒரு 620 மில்லி வருது. 12 கிராமுக்கு நம்ம சொல்லியிருக்கல அதே ப்ரைஸ் தான் வரும். ஒரு 83,800 அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க, இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு 1.25 பவுன் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன், தெரியல, பார்க்கலாம். ஓகே, 1.25 பவுன் வெயிட் வரும். லெங்க் இருக்குது, நான் பேக்கில் ஏற்றி வச்சுருக்கேன். நல்ல லெங்க் இருக்குது. டாலர் வச்சு வந்தோடையும் இது நல்ல லெங்க்தாக தெரியுது. ஓகே, பார்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கு. இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ வீடியோ வந்துருச்சு, ஜஸ்ட் ஓகே அப்படின்னு நல்லா இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட இருக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கூட இருக்கும், அதில் ஜஸ்ட்டு அந்த ஆளுங்கிற அந்த இது கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுச்சுன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். நம்ம ஒரு 1000 கிட்ட வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறது வரைக்கும். எல்லாமே டிஃப்ரெண்ட் கலெக்ஷனாக இருக்கும். ஏன்னா ரெகுலராக நீங்கள் அடுத்த ஒரு கடையில் போனால் அங்கே கிடைக்கும் அப்படின்னா அந்த பீஸ் மேக்ஸிமம் நம்மளோட வீடியோவில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, ரொம்ப ரேராக தான் இருக்கும். எங்கேயும் கிடைக்காத பீசஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இதோட வெயிட் பாருங்க, 12 கிராம் தான் வருது. இதுவும் அதே ப்ரைஸ் தான். இப்போ மேக்ஸிமம் நம்ம காமிச்சதுல மேக்ஸிமம் எல்லாமே வந்து 12 கிராம் தான். எனக்கு தெரிஞ்சு ஜாஸ்தி 12 கிராம் தான் இருந்திருக்கு. இது 12 கிராமோட பீஸ் தான். 12 கிராம்னா உங்களுக்கு ஒரு 83,800 அந்த மாதிரி ரேஞ்ச் வருது. நெக்ஸ்ட் இனி காமிக்கிறது எல்லாமே ஒரு 2 பவுனோட பீஸு. ஒரு 3 பீஸ் கூட இருக்குது. நம்ம டக்குன்னு முடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன, கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியணும். ஏதோ சும்மா காமிச்சு டக்குன்னு போய் அப்படியே வேணான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி டைம் எடுத்து சொல்கிறது ஒவ்வொரு விஷயமும். இந்த பீஸ் பாருங்கள், கீழே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கு. ஒரு திலகம் டைப்பில் மேலே ஒரு ரவுண்ட் ஷேப் டிசைன் அட்டாச் பண்ணிவிட்டு கீழே அழகான ஒரு டாலரு. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு நல்ல பெருசாக பார்வையாக தெரியுது இல்லை, பார்க்கும்போது ஒரு 3 பவுனோட ஃபீல் கிடைக்குது. இதோட வெயிட் பாருங்கள், 2 பவுன் தான். ஆனால் கூட நம்ம வெயிட் பார்க்கலாம். கரெக்டான வெயிட் ஒரு 15,990. 2 பவுன் தான் கரெக்டாக வருது. கரெக்டாக ஒரு 2 பவுன் எடுத்துருச்சுன்னா 1 லேக்குக்கு மேலே 10,800 வருது உங்களுக்கு. 1 லேக்குக்கு மேலே 10,800 வருது. நெக்ஸ்ட் இந்த பீஸும் பாருங்கள், இதுவும் 2 பவுனோட பீஸ் தான். நீ ஒரு பீஸ் கூட தான் இருக்குது, எல்லாமே 2 பவுன். இது வரைக்கும் நம்ம காமிச்சதுல மேக்ஸிமம் உங்களுக்கு 12, 10 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 10 கிராம்னா ஒரு 70,000, 70,500 பட்ஜெட்டு. 12னா ஒரு 83,800 பட்ஜெட்டில். இப்போ பார்க்குறது ஒரு 16 கிராம், 16 கிராம், 1,10,800 அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் வரும் உங்களுக்கு. இது எல்லாமே உங்களோட என்ன சொல்கிறது,
ஒரு ஃப்ரெண்ட்லிங்கிறத விட என்ன சொல்கிறது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ரொம்ப கம்மி வெயிட், ரொம்ப பட்ஜெட்டும் கம்மி. ஏன்னா ஒரு 2 பவுன், நம்ம ஒரு 2 பவுனுக்கு இப்போ ஒரு 1 lakh மேலே ஒரு 10,800 நான் சொல்கிறேன். இந்த பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு 2 பவுன் வேணும்னு சொல்லிட்டு எடுத்து பாருங்கள். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வராது. நீங்கள் 2 பவுனுக்கு எடுக்கலாம், ஆனால் இந்த ப்ரைஸுக்கு கிடைக்குமான்னு தெரியல எனக்கு. 1,10,800க்கு ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ரேட்டுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி ரேட்டு 6,635 ரூபா இருக்குது. அப்போ 1,10,800க்கு நீங்கள் 2 பவுன் எடுக்க போனால் கண்டிப்பாக ஒரு 2,000 ரூபா 1,500 எக்ஸஸ் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன் என்னன்னா, இந்த பீஸும் உங்களுக்கு ஒரு பார்வைக்கு 3 பவுனோட பீஸும் கிடைக்கும். நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம ஷாப்பில். நிறைய பேர் இனியும் விசிட் பண்ணாதவங்க இருக்குது, கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஷாப்பு. 16 கிராம் அதே பட்ஜெட்டு தான் ஒரு இதுவும் கரெக்டாக ஒரு 1 lakhக்கு மேலே 10,800 போல் வரும். இவ்வளோ பீசஸ் காமிச்சிருக்கு, ஆனால் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு பீஸ் இதுதான். ஏன்னா கீழே அது ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்கு, ஒரு மாங்காய் டிசைனில் கீழே ஒரு அழகான டாலரோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை ரொம்ப அட்டகாசமாக இருக்குல்ல பார்க்கும்போது. கீழே அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல ஏரியா கவர் ஆகுது உங்களுக்கு அந்த கீழே இருக்கிற டிசைன் ஃபுல்லாக, ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதோட நெக்லஸ் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு பவுன் அந்த மாதிரி ரேஞ்சில் இதே ஃபீல், இதே சேம் இந்த அளவுக்கு ப்ரோடாக இருக்கிற மாதிரி நீங்கள் 1 பவுனில் கூட வாங்க முடியும். இது வந்து ஜஸ்ட் 2 பவுன் வருது. வெயிட் பாருங்கள், 16 கிராம் போல் வருது. அதே ப்ரைஸ் தான், 1,10,800 பட்ஜெட்டில் வரும். ரொம்ப சூப்பரான கலெக்ஷன். அப்போ இனியும் லைக் பண்ணாமல் இருக்கிறவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அதுவும் இல்லாமல் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இதோட ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் இருக்குது கொஞ்சம். ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக நான் அதுவும் ஒன்று காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இந்த கம்மலை பாருங்கள், இது நம்ம வீடியோவில் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கு, ஒரு ஐடியா கிடைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் கூட நீங்கள் இப்போ உங்களுக்கு அதில் ஏதாவது பீஸ் பிடிச்சிருக்கு, அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது வச்சு கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ திரிகெல்லாம் கூட இதாக ஒன்று கல் வந்த மாதிரி கிடக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது எல்லாமே HOD தான், எல்லாமே HOD. இதில் இந்த திரிகில் இந்த HOD சீல் இருக்கும். ஓகே, அது இதோட ஸ்பீஸில் இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரெஷ் பீஸ் ஆனதுனால தான் அந்த நூலில் கட்டிட்டு தான் நமக்கு வரும். தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு HOD இருக்கும். பாருங்கள், 2 கிராம் ஒரு பீஸ் 2 கிராமுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். தேவையில்லை ஆக்சுவலாக, அந்த HOD பண்ண தேவையில்லை. 2 கிராம் அதுக்கு மேலே இருக்கிறதுல கம்பல்சரி HOD கண்டிப்பாக இருக்கணும். 2 கிராமுக்கு கீழே இருக்கிறதுல ஆக்சுவலாக 916 கூட இருந்தால் போதும். இப்போ கவர்மெண்ட் ரூல் அந்த மாதிரி தான். ஆனால் கூட நம்ம மேக்ஸிமம் இப்போ 2 கிராம் பீஸும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதிலும் மேக்ஸிமம் HOD தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த பீஸ் பாருங்கள், இதோட வெயிட்டு, இதோட நூல் கிடக்குது. இது வந்து இது கட்டிட்டு பெயர் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க நமக்கு கட்டி கொடுக்குறது. நம்ம இங்கே வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே கழட்டி விட்டுரும். 4 கிராம் வருது கரெக்டாக உங்களுக்கு. 4 கிராம் வருது, 28,400 போல் வருது. இதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் ஒரு 8 கிராம் என்னமோ வருது, ஒரு மயில் மாதிரி டிசைன். 7,980 என்னமோ வருது, உள்ள ஒரு மயில் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கு. 8 கிராம் வருது இல்லை, 8 கிராம் வரும்போது உங்களுக்கு பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு 15, 14 அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஐட்டம் எடுக்கும்போது 8 கிராமுக்கு போகும்போது லாஸ்ட் ஒரு 14 கூட நம்ம போட்டு தரலாம். இன்னைக்கு ரேட்டை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு 56,000 அந்த மாதிரி வரும் இந்த பீஸ் எடுத்தா 8 கிராமு. அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், இல்லை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பவுன் கண்டிப்பாக ஒரு பவுனோட ஃபீல் இருக்குல்ல. அந்த பீஸு ரொம்ப கிராண்டாக இருக்குது, ஏன்னா ரொம்ப பார்வையாக இருக்குது. இதோட வெயிட் ஜஸ்ட்டு பாருங்கள், 3,980 4 கிராம் 28,400 தான் வருது. ஜஸ்ட் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு கம்மல் ஜஸ்ட் ஒன்று காதில் போட்டு ஒரு ஆர்வம் வச்சு காமிக்க சொல்கிறேன் நான். அப்போ உங்களுக்கு ஒன்று கூட ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் எந்த பீஸுன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. நீங்களே வந்து இதில் இப்போ காமிக்கிற பீஸ், இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற நெக்லஸ் ஆரத்தை வந்து போட்டுட்டு உங்களுக்கு ஒன்று காமிக்க சொல்கிறேன். இந்த பீஸு பாருங்கள், ஜஸ்ட் 2 கிராம் பாருங்கள். இந்த பீஸு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிட் பாருங்கள், 2 கிராம். ஓகே,
2 கிராம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 14,300 வரும். நான் இப்போ ரேட்டு சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு வாரம், ஒரு மாதம், 2 மாதம் கழிச்சு சில போது இன்றைக்கி 6,635 இருக்குது, அன்றைக்கி சில போது 5,800 ஆகலாம் ரேட்டு. ஒரு 400 500 சில பேர் கம்மியாகலாம். அப்போ நீங்கள் வந்து அன்றைக்கி ரேட்டை பேஸ் பண்ணி இவங்க என்ன 14,000 சொல்கிறேன் 2 கிராமுக்கு அப்படின்னு தப்பாக நினைக்கக்கூடாது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி டேட்டு வந்து 21/3/2024. ஓகே, இது மார்ச் 21 2024 ரேட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் அன்றைக்கி வீடியோ பார்க்கும்போது அன்றைக்கி ரேட் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. நீங்களே கணக்கு பண்ணி போட்டுக்கலாம். 2 கிராமுக்கு ஒரு 14-15% அடித்து நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. ஜஸ்ட் இந்த பீஸும் பாருங்கள், அரை பவுனோட பீஸ் தான் இது. ரொம்ப கிராண்டாக இருக்கும். வெயிட் பாருங்கள், 3,900 தான் வருது. கரெக்டாக அரை பவுன் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு 28,400 வருது. இப்போ ஒரு 27,800 அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. கரெக்டாக இதோட ப்ரைஸ் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதுவும் பாருங்கள், ஒரு அரை பவுனோட பீஸ் தான். இதெல்லாம் எவ்வளோ வந்தாலும் இந்த பீஸே இருக்காது, டக்குன்னு மூவ் ஆகிடும். இதுவும் ஒரு அரை பவுன் தான். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னா நல்லா பிரைட்டாக தெரியுதுன்னு பாருங்கள். இது எல்லாமே ஹெச்ஓடினா காமிச்சு உங்களுக்கு ஆரத்தில் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு காமிச்சேன் நான், ஆனால் கூட ஏதோ பார்க்காம இருக்க வேண்டாம், பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லா பீஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி வாங்கினா போதும். ஏன்னா நமக்கே வந்து பெர்மிஷன் இல்லை, ஹெச்ஓடி இல்லாத ஐட்டம் உள்ள வைக்கிறதுக்கு பெர்மிஷனே இல்லை. அதனால மேக்ஸிமம் எல்லா ப்ராடக்ட்டும் ஹெச்ஓடியோட தான் இருக்கும். இந்த பீஸ் பாருங்கள், அரை பவுனோட பீஸ் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் வெயிட் பாருங்கள், இந்த 2 கிராம் மொத்தமாக ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு அரை பவுன் வருது. 28,400 போல். இந்த இதுவும் கூட அரை பவுன் பீஸு. அதான் ஒரு பைனாப்பிளோட ஒரு டிசைன் மாதிரி அந்த மேலே வச்சிருக்க மாதிரி கொடுத்துருக்கு. சூப்பராக இருக்கும். பார்வை இருக்கும், நல்ல பார்வை இருக்கும். ஒரு பவுன் மேலே தெரியும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. வெயிட்டு பார்த்துக்கோங்க, 4,130 வருது. ஓகே, ஒரு 28,400 அந்த மாதிரி ரேஞ்சு வரும். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதுவும் அந்த 4 கிராமோட பார்வையே இல்லை. பார்க்கும்போது 4 கிராம் இப்போ காமிச்ச பீஸ் மாதிரியே தெரியுதில்ல உங்களுக்கு. நல்ல ஒரு பெருசாக தெரியுது. இதுக்கு முன்னாடி காமிச்சது 4 கிராம், ஆனால் அது 8 கிராம் பீஸ் மாதிரி இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு ஒரு 6 கிராம் மாதிரி தெரியும். ஆனால் வெயிட் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் 3 கிராம் 3 கிராம் தான் வருது. ஆனால் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு 6 கிராமோட ஃபீல் கிடைக்கும். ஒரு 21,300 அந்த மாதிரி பட்ஜெட்டு தான் வரும். இது 21,300ஓட பட்ஜெட் வரும். நெக்ஸ்ட் வந்து அதே 3 கிராமுக்கு இந்த டிசைன் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பாருங்கள். இதுவும் 3 கிராம் தான். ஒரு 21,300 அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் வரும். கரெக்டாக 3 கிராமுக்கு சொல்கிறேன் நான். கொஞ்சம் எச்சு கம்மின்னு ஒவ்வொரு பீஸ் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் வரலாம். இப்போ இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு 21,300 வராது. 60 மில்லி கம்மியாக இருக்குன்னா கூட உங்களுக்கு 6, 12, 8 ஒரு 350 ரூபா 400 கம்மியாகும். இப்போ ஒரு 20,900 அந்த மாதிரி தான் வரும் இந்த பீஸ் எடுத்தால். கரெக்டாக 3 கிராம் எடுத்தால் தான் 21,300 வரும். ஏன்னா அது நம்ம ஒவ்வொரு பீஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் வரும். அது ஒரு 50 மில்லி ஹெச் வந்தால் 50 மில்லியோட பணம் நீங்கள் எக்ஸஸும் கொடுக்க வேண்டி வரும். இந்த பீஸ் பாருங்கள், இதில் நம்ம அரை பவுனில் ஒரு பீஸ் பார்த்தேன்ல, அப்போ நல்ல பெருசாக நல்ல பார்வையாக இருந்துச்சு. இதே மாதிரி இருந்துச்சு. ஒரு அரை பவுன் பீஸ் பாருங்கள். இது வந்து அரை பவுனு, இது வந்து 3 கிராம். வெயிட் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் 3 கிராம் கூட இல்லை, ஒரு 21,300 அந்த மாதிரி ரேஞ்சு வரும். அப்புறம் எல்லாமே 2 கிராமோட பீஸு. இது எல்லாமே 2 கிராம். ஓகே, 2 கிராம் நம்ம சொன்னல 14 சில்லறை அந்த மாதிரி வரும் இன்னைக்கு ரேட்டு படி. இது அந்த 4 கிராமில் பார்த்தேன், நம்ம 3 கிராமில் பார்த்தேன் 2 கிராம். அதே டிசைன் தான், 1 கிராம் தான் வருது ஒரு பீஸு. ரெண்டு சேர்த்து உங்களுக்கு 2 கிராம் வருது. அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், இதுவும் வந்து உங்களுக்கு 2 கிராம் தான். ஆனால் அரை பவுன் மாதிரி தெரியும். இது டெய்லி வேறு தான். ஆனால் நீங்கள் 2 கிராம்க்கெல்லாம் டெய்லி வேர் பண்ணும்போது மேக்ஸிமம் கொஞ்சம் நல்லா கேர் பண்ணணும். 2 கிராம் 3 கிராம் 4 கிராம் வரைக்கும். ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் வந்து ஃபங்க்ஷனல் யூஸ் ஆனால் பெஸ்ட்டு உங்களுக்கு. இப்போ நம்ம அந்த ஆரம் வெட்டிங்க்கு ஒரு ஆரம் நம்ம இப்போ காமிச்சல, அதுக்கு செட்டாக நீங்கள் கூட இது எடுத்துக்கலாம்னு சொன்னேன் நான். அந்த ஆரம் நீங்கள் எப்படியே இருந்தாலும் டெய்லி வேர் பண்ண மாட்டேன்ல, எங்கே போகும்போது தானே போடுவீங்க. அதே மாதிரி இதுவும் அதுக்காக அந்த பர்பஸுக்காக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் ஒரு 1 இயர் 1.5 இயர்க்குள்ளே ஏதாவது அங்கே ஏதாவது ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ வெயிட்டு தானே இருக்குது. இனி யூஸ் பண்ணுறவங்களும் இருக்குது. அது நம்மளோட பொறுமை போல், நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறதுங்கிறது பொறுத்த மாதிரி.
இதை பாருங்கள், ஒரு 2 கிராமோட பீஸ், ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கு. 14,300 போல வரும். ஜஸ்ட் இந்த பீஸ் பாருங்கள், நீட்டாக இருக்குல்ல, நல்ல ரவுண்டாக நல்ல சூப்பரான ஒரு டிசைனில். ஜஸ்ட் 2 கிராம் தான், வெயிட் பார்த்துக்கோங்க. கரெக்டாக 2 கிராம் 14,300 வரும், 14,300. அப்போ கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ இனியும் லைக் பண்ணாமல் இருக்கிறவங்க இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்குல்ல. நான் இது மெயினாக வந்து இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன், இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் இப்போ 10 கிராமுக்கு உங்களுக்கு ஒரு ஆரமும் ஆயிடுச்சு, 2 கிராமுக்கு ஒரு ஸ்டெட், 12 கிராம். இனி அதோட ஒரு நெக்லஸும் நீங்கள் சேர்த்து எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் 14 கிராமுக்கு 16 கிராமுக்கு உங்களுக்கு ஒரு செட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பே இல்லைல்ல நமக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டெட்டு, ஒரு ஆரம், ஒரு நெக்லஸும் சேர்ந்து ஜஸ்ட் வேணும் நான் காமிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு செட்டு ஒன்று காமிக்கிறேன்னு நினச்சேன், நான் அது இடையில மறந்துருச்சு. ஜஸ்ட் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு, ஒரு லாஸ்ட்டாக ஒரு செட்டு கூட காமிக்கிறேன். நான் ஒரு 10 கிராம் ஒரு ஆரம், ஜஸ்ட்டு 2 கிராமோட ஒரு ஸ்டெட்டு, 4 கிராமுக்கு ஒரு நெக்லஸ், மொத்தமாக 16 கிராமில். இப்போ இந்த ஒரு செட்டு பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆரம் இருக்குது, யூ டைப்பில் ஒரு ஆரம் இருக்குது, மேலே ஒரு சூப்பரான ஒரு டிசைன், ஒரு ரெயின் ட்ராப்ஸ் ஹேங்கிங் வர மாதிரி ஒரு நெக்லஸ்ஸு, மேலே ஒரு ஸ்டெட் ட்ராப்ஸு பாருங்கள், 2 கிராமில் ஒரு ஸ்டெட் ட்ராப்ஸு. இது மொத்தமாக உங்களுக்கு வந்து கரெக்டாக 16 கிராம் தான் வருது. 16 கிராமுக்கு உங்களுக்கு ஒரு ஆரம் ப்ளஸ் ஒரு நெக்லஸ், ஒரு ஸ்டெட்டு. ஓகே, இதில் வந்து அந்த ஆரத்தோட வெயிட்டு நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிருக்கு, இந்த ஸ்டெட் வெயிட்டும் காமிச்சிருக்கு. இந்த நெக்லஸ் வெயிட் மட்டும் தான் காமிக்கல, 4 கிராம். ஓகே, நெக்லஸ் வெயிட் வந்து 4 கிராம். அது நீங்கள் நம்மக்கிட்ட நிறைய பார்த்துருப்பேன் இந்த டிசைன். ஆனால் நான் மொத்தமாக ஒரு செட்டாக நீங்கள் பார்த்த ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் இது காமிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் 2 பவுனுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மிடில் கிளாஸோ இல்லாட்டி அதுக்கு கீழே இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு செட்டு எடுக்க முடியும். நான் அடுத்தது ஒரு செட்டு கூட உங்களுக்கு காமிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு ஐடியா. அதில் ஸ்டெட் இல்லாமல் நான் காமிக்கிறேன். நான் ஸ்டெட் மேக்ஸிமம் நீங்கள் வச்சுருப்பீங்க, உங்ககிட்ட ஒரு 2 கிராம் ஸ்டெட்டு கண்டிப்பாக எவ்வளோ யாருக்காக மேக்ஸிமம் வச்சுருப்பீங்கல்ல. ஒரு மிடில் கிளாஸாக இருந்தாலும் ஒரு அதுக்கு கீழே இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு கம்மலாவது வச்சு இல்லாமல் இருக்க மாட்டேன் மேக்ஸிமம் நினைக்கிறேன். அதனால நான் ஒரு நெக்லஸ் 6 மட்டும் செட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, ஜஸ்ட் 2 பவுன் பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி. ஜஸ்ட் இந்த ஒரு செட்டும் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஒரு நெக்லஸ்ஸு மேலே நல்லா ஒரு சூப்பரான ஒரு நெக்லஸ்ஸு, ஜால்ரா டைப்புன்னு சொல்லுவது. கீழே ஒரு ஆரமும் கொடுத்துருக்கு டாலரோட. இதுக்கு முன்னாடி காமிச்சு நம்ம யூ டைப்பில் டாலரும் ஒரு மலைத்துள்ளி இந்த ரெயின் ட்ராப்ஸ் தொங்குற மாதிரி வந்து ஒரு நெக்லஸ்ஸு வித் ஸ்டெட்டோட 16 கிராம் காமிச்சது. இது வந்து கீழே வந்து ஜஸ்ட் ஒரு டாலரோட நல்லா சூப்பரான ஒரு டிசைனில் கொடுத்துருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக, நல்ல ப்ராடாக, நல்லா பெருசாக தெரியும். மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஜால்ரா டைப்பில் ஒரு நெக்லஸ். இது ரெண்டும் பார்த்தாலே உங்களுக்கு மொத்தமாக பார்த்தா இந்த மேலே இருக்கிறது மட்டுமே 1 பவுனுக்கு மேலே அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேலே இருக்கிறது 1/2 பவுன் தான், கீழே இருக்கிறது 1.5 பவுன். இது ரெண்டும் சேர்ந்து நீங்கள் ஒரு செட் எடுக்கணும்னா கூட உங்களுக்கு 2 பவுன் பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான, ரொம்ப எலிகண்டான, ரொம்ப லைட் வெயிட்டில் உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நகை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்புறம் இனியும் ஷாப்பு விசிட் பண்ணாதவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சென்னை இது கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கிறது நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சாரி கேட்குறேன். ஏன்னா நம்ம இந்த எலெக்ஷன் எல்லாமே இயர் எண்டிங் எல்லாமே வந்துருச்சு. நம்ம இவ்வளோ லேட் ஆகும்னு நம்ம நினைக்கவே இல்லை. நம்ம ஜனவரி எண்டு இல்லைன்னா பிப்ரவரி போல் ஓப்பன் பண்ணலாங்கிற கன்செப்டில் தான் இருந்துச்சு. ஆனால் டோட்டலாக நிறைய விஷயங்கள், அது சென்னைங்கிறதுனால, இதே வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் கூட இப்போ ஓப்பன் பண்ணியிருந்திருப்பேன். நம்ம சென்னைங்கிறதுனால அங்கே அந்த தண்ணி பிரச்சனை அது நமக்கு கொஞ்சம் அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நிறைய விஷயங்கள்னால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால ரொம்ப இங்கே வெயிட் பண்ண வேண்டி வராது. இனி கண்டிப்பாக ஒரு 10 or 15 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் எப்படியே இருந்தாலும் ஒரு 1 வீக் முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, அப்போ மறக்காமல் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.